நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர். நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். அடிமை மறுத்து நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமேன். அன்பான ஜோசப் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலேயே நன்றி சொல்கிறேன். கிருபை சொல்லட்டும், பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி, கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்குற பிள்ளைகளை உடைய கரத்திலே தாழ்த்துறி ஆசீர்வதிங்கப்பா. செய்தி ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. நீங்கள் பேசுங்கப்பா. பரிசுத்த ஆண்டோட கரத்துலேயும் அர்ப்பணிக்கிற பெரிய காரியம் செய்யுங்க. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அடிமை மறத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமே. அன்பான ஜோசப் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த செய்தியை நீங்கள் ஜெபத்தோடு கேட்கும்போது உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கண்டிப்பாக அதிசயம் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். அன்பு பிள்ளைகளே, வசனம் சொல்கிறது, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள், இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்குவோம். இரவும் பகலும் கூடணும். சிலர் ஒரு வருஷம் கூட்டு பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலையே அப்படி போயிடுவாங்க. 6 மாதம் கூப்பிட்டு ஜோம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலையே, எசப்பா கூட்டே ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு போயிடுவாங்க. பாருங்க, சிலர் 2-3 வருஷம் கூட்டு பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலையேன்னு போயிடுவாங்க. சில 1 மணி நேரம் கூட்டு பார்த்துட்டு ஆமாம் என்ன ஜெபமணியாச்சு ஒன்றும் நடக்கலையே அப்படி சொல்லிடுவாங்க. ஒரு குடும்பம் பம்பாயில் ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபிக்க போயிருந்தேன். ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். 10-12 வருஷமாக அவங்க குடும்பத்தில் போய் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டே இருக்கார். வேலைக்காக ஜெபம் பண்ண சொன்னேன், வேலை கிடச்சி ஆசீர்வாதமாக இருக்குது. குழந்தைக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஜெபம் பண்ணே குழந்தை கிடச்சிருக்கு. பாருங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கா 2 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளைக்கா ஜெபம் பண்ணுங்கன்னாவே ஜெபம் பண்ணே கிடச்சிருக்கு. வேலையும் கிடச்சிருக்கு. 2 பையங்களும் ஜெபம் பண்ணி கிடச்சிருக்கு. பொம்பளை பிள்ளைக்கும் ஜெபம் பண்ணி கிடச்சிருக்கு. இவளுக்கு கிடச்சும் 100 வீடு நான் ஜெபம் பண்ணியே பார்த்தோமே கிடைக்கலையே அப்படின்னு கோவிடுறாங்களே. சங்கடமாயிற்று. ஆண்டவரே, எவ்வளோ அற்புதம் ஆண்டவர் செஞ்சுருக்கார். ஏன் இந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு கஷ்டங்கள்? ஆண்டவர் மேலே கோவப்பட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, செபிக்கிற ஊழியக்காரங்க மேலே கோவப்பட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, நிறைய பேர் குழந்தை இல்லாமல் ஜெபம் பண்ணி ஒரே மாதம் அடுத்த மாதமே குழந்தை கிடச்சிரும். குழந்தை உண்டாயிட்டேமாங்க, 10 மாதத்தில் குழந்தை பெற்று எடுத்துருவாங்க. ஆனால் ஒரு குடும்பத்துக்கு 7 வருஷம் ஜெபம் பண்ண அப்புறம் தான் கிடச்சிருக்கு. 7ஆவது வருஷம் தான் கிடச்சிருக்கு. அவங்களும் பிள்ளைகள் தானே. 7 வருஷமும் சந்தோஷமாக எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிறது கோயம்புத்தூர் போவேன். அண்ணவரே, இந்த 7 வருஷம் மாதம் தோறும் போயிட்டுருக்கேன். ஏசப்பா, குழந்தை இன்னும் உங்களுக்கு கிடைக்கலையேன்னு நான் வேதனையோடு போவேன். ஆனால் அந்த பிள்ளைகள் கணவன் மனைவி சந்தோஷமாக கூப்பிட்டு ஜெபணுவாங்க. பாருங்க, இரவும் பகலும் அதான் கூடணும். இரவும் பகலும் கூடும். குழந்தை கிடைக்காத நேரமும் கூப்பிட்டாங்க. 7 வருஷம் குழந்தை கிடைக்கல இரவு. அது 7 வருஷமும் ஜெபம் பண்ணேன்.
அந்த கல்யாணம் முடித்த மகள் சொன்னால் எங்கள் அத்தைக்கு குழந்தை இல்லை, அவங்க நாங்கள் விக்கிரத்தை வணங்கிட்டு இருந்தால் ஆண்டவர் பிள்ளையாக மாறி இருக்கோம், அதனால் எனக்கும் கிடைக்காதுனால நான் சொன்னேன் அது சாபம், உங்கள் அத்தை சாபம் இன்னும் ஆண்டவர் பக்கமாக வரல, நீ ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறா, ஏஞ்சல் பேர் வச்சு ஏசப்பா பிள்ளையாக மாறி இருக்காளா, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், சோர்ந்து போயிடாதன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வருவேன். ஆளுங்க ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம். அந்த பையனுக்கு 40 வயசில் கல்யாணம், 47 வயசாயிட்டு குழந்தை கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் கிருபையால் ஜெபித்து 47வது வருஷம் குழந்தை பெற்று எடுத்திருக்கு. பத்தியில அதுதான் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் இரவும் பகலும் கூப்பிடுறாங்க. குழந்தை இல்லாத நேரத்தில் 7 வருஷம் கூப்பிட்டுருக்காங்களா இரவு. அடுத்த குழந்தை உண்டாகி 10 மாதம் கழித்து குழந்தை பெற்று எடுத்து இப்போ 4 வருஷம் 5 வருஷம் அது குழந்தைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் கூப்பிடுற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்குங்கிறது. சோர்ந்து போகாமல் எப்போதும் குழந்தை கிடைக்கும், காரியங்கள் நடக்கும்னு கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். கூப்பிடுற பிள்ளைகளுக்கு தான் அற்புதம் நடக்கும். அது சத்தமாக கூப்பிடணும். பரதுமை கூட சத்தமாக கூப்பிட்டான். சத்தம் போட்டோடனே அதட்டுறாங்க, எல்லாரும் அதட்டுறாங்க. சீசர் சத்தம் போடாதனே அதட்டுறாங்க. அவன் இன்னும் அதிகமாக சத்தம் போட்டான் பாருங்க. சத்தம் போட்டு கூப்பிட்டான். ஏசப்பா சொன்னார் அவனை கூட்டிட்டு வான்னு சொன்னார். சத்தம் போடாதான்னு சொன்னாலும் அவனுக்கு வெக்கமாகி போச்சு. அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டு கண்ணை திறந்து விட்டுட்டாரு. நம்ம கூட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். வீட்டில் சத்தம் போட்டு ஜோமனாதான்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சத்தம் போடணும், சத்தம் போட்டு ஜோமனாதான் ஆண்டவர் கேட்பாரோ அப்படிலாம் சொல்லுவாங்க. பயந்துராதுங்க, இன்னும் அதிகமாக சத்தம் போடுங்க. இன்னும் அதிகமாக சத்தம் போட்டு கூப்பிடும்போது தான் ஆண்டவர் அதிசயம் செய்வார். எங்கள் கருங்கடலில் சபை கட்டியிருக்கேன். ஒரு வீட்டில் தான் ஜெபம் நடத்துவேன். ஒரு வீட்டில் 2 வருஷம் ஆராதனை நடத்திட்டு இருந்தேன். சத்தம் போடக்கூடாது, கொட்டடிக்க கூடாது அப்படிலாம் பிரச்சனை பண்ணாங்க. எங்கள் ஊரில் பெந்தகோஸ்தக்காரங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பெந்தகோஸ்த சபைங்க கெட்டக்கூடாதுன்னாங்க. அதே ஊரில் தான் 12 வருஷமாக சபை ஆண்டவர் கட்டி தந்து 12 வருஷமாக நடத்த வச்சிருக்கிறாரு. அந்த தெய்வன் பெரியவர். அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஒரு பெரிய பேயை உண்டு பண்ணி விட்டாரு கருங்கடலில். அந்த பேய் எல்லாத்தையும் அடிச்சிச்சு. கம்பை தூக்கிட்டு வாலிப பையன் அடிக்கான். அவன் அடிச்சிடானே ஊர்காரங்க சேர்ந்து அவனை அடித்தாங்களா. அவன் நேரம் மண்ணெண்ணை ஊற்றி ஃபுல்லாக ஊற்றிட்டு தீப்பெட்டி எடுத்துட்டான் குளத்துக்கு செத்துறணும்னு சொல்லி. நேராக கட்டி போட்டுட்டு ஐயரை போய் கூட போனாங்க. சிஐசி ஐயர் கூட போனேன். இந்த பேய் நாங்கள் விரட்டிட மாட்டோம் அப்படின்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆராதனை நடத்த போகிறோம். ஒரு தெருவில் என் பையன் நாங்களாம் காரில் போகிறோம். அந்த தெருவில் எங்களை வர விட மாட்டாங்க. அதில் மெல்ல தான் வந்து சேர்ந்தோம். எல்லாம் நேராக ஓடி வராங்க. என்னண்ணா இப்படி ஒரு பையன் வாலிப பையன் எல்லாத்தையும் கம்பத்துக்கு அடிச்சிட்டான், அதனால நாங்கள் அவனை அடித்தோம். மண்ணெண்ணை ஊற்றி தீ கொளுத்தி போயிட்டா. நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் கட்டி, எப்படியாவது ஜெபிக்கணும். நான் ஆராதனை முடிஞ்ச பிறகு தான் வருவேன்ட்டு. ஆராதனை முடிச்சுட்டு வருவேன், இல்லைன்னா கொண்டுங்க சர்ச்சுக்களை கொண்டு வைங்கன்னு. சர்ச்சுக்களை இருக்க மாட்டான், கட்டி வச்சுருவோம். கட்டி தூக்கிண்டு உள்ளே பாடுங்கண்ணே. அல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நாங்கள் ஆராதனை நடந்துட்டு கட்டி கொண்டு தூக்கி போட்டாங்க. கட்டி தூக்கி போட்டு பேய் அடிச்சு பாருங்க, நாக்கை திருத்திக்கிட்டு. எப்படி பேய் அடிச்சு தெரியுமா? காளியை நீ விரட்டி பார்த்துருக்கியா நீ கேட்டுச்சு. ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலி கூட இருக்கிறானே அந்த பேய்க்கு தெரியாது. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஜெபிச்சு கட்டவிழ்க்கப்பட்டு இன்னைக்கும் அதே ஊரில் அந்த பையன் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காட்டி கொண்டு இருக்கிறார் பாருங்க. அதனால இரவும் பகலும் கூப்பிடுகிற பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பாக நியாயம் செய்வார். ஒரு ஊமையை ஏசப்பா சொன்னாங்க. என்ன ஊமை?
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்திருக்கிறார். அவன் தேவனுக்கு பயப்படாத நியாயாதிபதி. பாருங்க, அது மட்டும் இல்லை, மனுஷனை மதிக்கவே மாட்டான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறார். அந்த விதவைக்கும் ஒரு மனுஷனுக்கும் எதிராளிக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அவன் நேரே போய் அந்த நியாயாதிபதிகிட்ட போய் சொல்கிறான். அடிக்கடி போய் சொல்கிறா. அவன் மனுஷனை மதியாதவன் தெரியும், பொல்லாதவன் தெரியும். ஆனாலும் அந்த விதவை நேர ஓடி போய் அடிக்கடி போய் சொல்கிறா. அடிக்கடி போய் அந்த அவன் பொல்லாதவனாக இருந்தோம், மனுஷரை மதிக்காதவனாக இருந்தோம், அவன் என்ன நினைக்கிறான் மனசில், இவன் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்வேன்னு சொல்லி நியாயம் செஞ்சிட்டாரு. எவ்வளோ பெரிய தெய்வம்! அதனால தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாய் விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்போனா சீக்கிரத்திலே நியாயம் செய்யும். அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்கிற தேவன். அன்பு பிள்ளைகளே, கூப்பிட்டுட்டே இருங்களா, அவரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருங்க. 1 வருஷம் ஆகிட்டு, 2 வருஷம் ஆகிட்டு, 3 வருஷம் ஆகிட்டு, 7 வருஷம் ஆகிட்டு, 10 வருஷம் ஆனால் கூட ஜெபத்தை மட்டும் விடாதுங்க. கண்டிப்பாக அந்த நியாயம் நடக்கும். நியாயத்தை கட்ட செய்வார் கண்டிப்பாக. பாருங்க, தம்மை நோக்கி இரவும் போலும் கூப்பிடுவர்கள் விஷயத்து நியாயம் செய்ய கண்டிப்பாக நியாயம் செய்கிற தேவன். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷன் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41 அதிகாரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள், வெக்கி லட்சையடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாக ஒன்றும் இல்லாமல் போவார்கள். யாராவது வழக்கு போட்டிருக்காங்க, எங்களுக்கு இதில் நியாயம் கிடைக்கலையே, எங்கள் சொத்தெல்லாம் எடுத்துட்டாங்களே, நியாயம் கிடைக்கலையே, எங்கள் வீட்டை அபகரிச்சிட்டாங்களே, நியாயம் கிடைக்கலையே நினைக்கிறீங்களா? எனக்கும் ஒரு சொத்து எடுத்துகிட்டு தராமல் தான் இருந்தேங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு நியாயம் கிடைக்க பண்ணார். கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். நியாயம் செய்கிற தேவன் சர்வ வல்லவர். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அன்பு பிள்ளைகளே, சொத்து விஷயத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்கள் கையில் ஆண்டவர் வாங்கி தருவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அதனால நியாயம் செய்வேன். உங்களோடு வழக்காடுறாங்களா, பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. வசனம் அப்படித்தான் சொல்லுது. 41 ஏசாயா 11 நீங்கள் வாஸ்து பாருங்களேன். வழக்காடிக்கிட்டே இருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க, அநியாயமான வழக்கு போட்டிருக்காங்க. பாருங்க, கன்னியாகுமரியில் ஒரு எஸ்ஐ வீட்டுக்கு ஜெபிக்க போயிருக்கேன். அந்த எஸ்ஐ வீட்டில் அந்த அம்மா எஸ்ஐ மனைவி சொல்கிறாங்க, எங்களுக்கு விரோதமாக வழக்கு போட்டு எங்கள் நிலத்தை அபகரிக்கிறதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க, எங்கள் நிலம் எங்களுக்கு சேரணும்னு ஜெபிங்கங்க. பற்றியலா எங்கெல்லாம் வழக்கு இருக்குது பற்றியலா. அந்த வழக்கில் ஆண்டவர் நியாயம் செய்வார்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அவர் கண்டிப்பாக நியாயம் செய்கிற தேவன். நியாயம் செய்கிற தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற. பயப்படாதுங்க. அதனால பாருங்க, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உங்களோடு யாரும் போராடிட்டு இருக்காங்களா, தேடினா கூட அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியாது. சோத்திரம். உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷன் ஒன்று இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஜெபிச்சுட்டே இருங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. கஷ்ட நேரத்தில் கூப்பிடுங்க. கஷ்டம் வந்துட்டே ஐயோ அவ்வளோதான் இல்லை, கூப்பிடுங்க. பிரச்சனை வந்துட்டு இதை நடத்தவே முடியாது அவ்வளோதான் ஓஞ்சி இல்லைங்க,
அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அன்பு கூட்டு பாருங்களேன், கண்டிப்பாக நடக்கும். சோர்ந்து போயிறாங்க அன்பு பிள்ளைகளே, இதை கேட்குற யாரு கூட சோர்ந்து போயிறாங்க. அதுதான் வசனம் கரெக்டாக சொல்லுது. சோர்ந்து பார்க்காமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணவங்களுக்கு தான் இரவும் பகலும் கூப்பிடுற விஷயத்தில் நியாயம் செய்வாராம். சும்மா நீங்கள் உங்கள் பாட்டு கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிறிய ஜெபம் பண்ணி என்ன செய்ய அப்படின்னு நினைக்காதுங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும் கரெக்டான நேரத்தில் அவர் நியாயம் செய்கிற தேவன். சீக்கிரத்தில் அவருக்கு நியாயம் செய்வேன்னு சொல்லு. அவர்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்கிற தேவன். பாருங்க, ஆண்டவர் சர்வ வல்லவர். சீக்கிரத்திலே நியாயம் கிடைக்கும்னா கண்டிப்பாக நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். இரவும் பகலும் ஜெபிச்சுட்டு இருக்கணும். ஒரு காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் என்னை கைவிட்டது 7 பிள்ளைகள். எந்த வருமானமும் கிடையாது. எல்லா பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகள். 19 வயசில் பொம்பளை பிள்ளை, 2 பையனும், ஒரு பையனுக்கு 7 வயசு, ஒரு பையனுக்கு 3 வயசு, 5 பொம்பளை பிள்ளைகளுக்கு. எந்த வருமானமும் கிடையாது. ஊழியம் செய்தால் தான் சாப்பாடு. எப்படி இருக்கும்? கவர்மெண்ட்டு எஸ்சிடிசி டிரைவர் வேண்டான்னு 7 பிள்ளையும் போட்டு போனால் ஈரல் எப்படி கொதிக்கும்னு பாருங்க, எப்படி அழுதுருப்பேன்னு பாருங்க. இரவெல்லாம் தூங்காதபடி அழுதேன். சாப்பிட முடியாது, பகலெல்லாம் அழுவேன். என் பிள்ளைகளுக்கு இருக்கு, அம்மைக்கு வந்துடக்கூடாதுன்னு தூக்கு மாத்திரையை கரைச்சி தருவாளுங்க. ஆனாலும் தூங்க முடியாது. எதுக்கு இந்த சாட்சி சொல்லுகிற அன்பு பிள்ளைகளே? என்னை உயிரோடு பாதுகாத்த தெய்வம். செத்துறணும் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாதுன்னு நினச்சேன். 5 பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடித்து கொடுக்க முடியாது, படிக்க வைக்க முடியாது, எண்ணத்தை வச்சு படிக்க வைக்க. எத்தனை இரவெல்லாம் எங்கள் வீட்டில் சோறு அப்படியே பொங்கி கிடக்கும். பிள்ளைகள்லாம் அந்த படுத்து கிடக்கும். அத்தனையும் வெளியே கொண்டு கொட்டுவோம். நான் சாப்பிடணும், பிள்ளைகள் சாப்பிடாம கிடக்கும். எத்தனை இரவுகள் பகலாக்கியிருக்கேன். நான் உயிரோடு எசப்பா என்னை இப்படி வச்சு என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் நினச்சி கூட பார்க்கல அன்பு பிள்ளைகளே. அதுதான் நான் சாட்சி சொல்கிறேன். நான் இரவும் பகல கூப்பிட்டேன், அவரை தான் கூப்பிட்டேன். என்னை கைவிடலை. என்னை கைவிடாத தெய்வம் உங்களையும் கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார். அன்பு பிள்ளைகளே, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நறுக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, இயேசு காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. அன்பு பிள்ளைகளே, என்னை கைவிடாத தெய்வம் உங்களையும் கைவிட மாட்டா. அதுதான் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். கூடுங்க, இரவும் பகலும் கூடுங்க. நான் இரவும் பகலும் கூட்டதுனால தான் இன்றைக்கி ஆசீர்வாதமா. என் குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கலை, என் பிள்ளைகளையும் பாதுகாத்து கல்யாணம் முடிய வச்சு பேரம்பத்திகளை தந்து ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. இன்னும் பையங்க 2 பேரும் கல்யாணம் முடிய வச்சுக்கணும். 5 பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடித்து பேரம்பத்தில் வந்திருக்காரு. ஆனால் இதுக்கடையில் ஒரு 1000 2000 பேருக்காக ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு என் மூலமாக. நான் வடித்த கண்ணீர் வீண் போகல அன்பு பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ உயிர்கள் செத்து போகிறது, உயிரோடு இருக்கிறாங்க. கடன் பிரச்சனை ஒரு குடும்பம் அத்தனை செத்து போகிறது 5 பேர். ஜோமண்ணா இன்னைக்கு ஆசீர்வாதமாக ஐஸ்வர்ய சமணர் அவர்களை ஆசீர்வதிச்சு எல்லா கடனும் அடைச்சி கோடி கோடி ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க அன்பு பிள்ளைகளே. சென்னைப்பட்டணத்தில் இன்னும் நிறைய சாட்சி சொல்லிகிட்டே இருப்பேன். ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பதை நிரூபித்து காட்டுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இத்தனை காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கன்னா அவருடைய கிருபை தான். அன்றைக்கி ரொம்ப ஆண்டவரே எங்கள் சபையில் ஆத்துமக்கள் குறைய தானே வருது, நான் என்ன ஊழியம் செய்கிறேன் ஏசப்பா அப்படின்னு அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணுற ஊரெல்லாம் எழுது அப்படின்னாரு. எழுதி பார்த்தேன்,
திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 80 ஊரில் ஜெபிச்சிருக்கிறேன். தென்காசி மாவட்டத்தில் 30-35 ஊர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 50 ஊர், தூத்துக்குடி மாவட்டத்தில் 45. ஏசப்பா சொன்னார், இத்தனை ஊர்லேயும் எத்தனை மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க தெரியுமான்னு கேட்டார். நான் அழுதுட்டு, ஏசப்பா உனக்கு கோடி நன்றி சொன்னேன். அன்பு பிள்ளைகளே, கோடி நன்றி சொன்னேன். எவ்வளோ பெரிய தெய்வம், இத்தனை பிள்ளைகளுக்கு உன்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறேனே. எவ்வளோ சர்வ உள்ளவளை தேவனு உன் உயிரையும் பாதுகாத்து தந்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து தந்திருக்கேன்னு ஆண்டவர் சொன்னார். அன்பு பிள்ளைகளே, இதை கேட்குற யாரும் சோர்ந்து போறாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நியாயம் செய்வார். எந்த காரியத்தை கண்டிப்பாக நியாயம் செய்வார். நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அவர் கண்டிப்பாக நியாயம் செய்கிற தேவன், கண்டிப்பாக அதிசயத்தை செய்கிற தேவன், அவர் நியாயம் செய்கிற தேவன். சீக்கிரமாக நியாயம் கிடைக்கணும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற அன்பு பிள்ளைகளை. தேங்க்யூ மயிலா. சர்வ வல்லமுள்ள தேவன். 4 முஸ்லீம்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. 12 வருஷம் ஆகுது. ஆவிக்குரிய சபைக்கு போகிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. முஸ்லீம் 2 பேரை கொண்டு பம்பாயில் ஒரு சபையில் சேர்த்து விட்டேன். அவங்க மூலிகை ஞானசாரம் கொடுத்து பாஸ்டர், இந்த 2 பேரும் ஊழியம் செய்கிறாங்க, முஸ்லீம் தான். நாகர்கோயிலில் 2 பேர் இருக்கிறாங்க. பாருங்க, அந்த முஸ்லீம் அவங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெபித்தேன் தெரியுமா? சர்ப்பத்தின் ஆவியை ஒரு சிஸ்டர்கிட்ட போராடிச்சு ஜெபிச்சு ஆண்டவருக்கு அவங்கள அந்த ஆவிலேருந்து விடுதலை பெறம்னா கஷ்டப்பட்டு ஜெபிச்சு தான் ஆண்டவர் விடுதலை ஆக்குனார். இன்றைக்கி 10 வருஷம் 12 வருஷம் ஆகுது ஆவிக்குரிய பிள்ளைகளாக மூலிகை ஞானசனம் எடுத்து ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து ஏசப்பாவுக்கு நன்றி. நான் இனிமேல் நான் என்ன ஊழியம் செய்திருக்கேன்னு சொல்லவே மாட்டேன். ஏசப்பா என் உயிரையும் பாதுகாத்து தந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதித்த தெய்வம். இன்னும் 2 பையங்களுக்கு கல்யாணம் முடியணும். ஆண்டவர் அதுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். அன்பு பிள்ளைகளே, இதை கேட்குறேன். நீங்கள் யாராவது சோர்ந்து போகிறாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. இரவு பழு கூப்பிடுங்க. நியாயம் செய்ய போகிறா, கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். எதிராளி விஷயத்தில் அந்த விதவை கேட்டாலே, பொல்லாத மனுஷனை மதியாதவன், அவன் அநியாயம் செய்கிறவன் தான். பாருங்க, அவனே அவளுக்கு நியாயம் செய்தனா நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். கண்டிப்பாக செய்வார். எனக்கு செஞ்சுருக்காரு, அதை நான் சொல்கிறேன். எனக்கு செஞ்சுருக்காரு. அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அவர் கைவிடாத தெய்வம், மகிமை தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி. பாருங்க, அவர் கைவிடாத தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டுகிறார். தேங்க்யூ. கைவிட்ட நேரத்தில் கரம் பிடித்தார் எந்தன் இயேசு, கவலை கண்ணீர் எல்லாம் மாற்றினார் எந்தன் இயேசு. கைவிட்ட நேரத்தில் கரம் பிடித்தார் எந்தன் இயேசு, கவலை கண்ணீர் எல்லாம் மாற்றினார் எந்தன் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா, பாடுவேன் என் நேசரோடு, ஆடிப்பாடி மகிழ்வேன் என் நேசரோடு, ஆடிப்பாடி மகிழ்வேன் என் நேசரோடு. மனுஷன் கைவிட்ட நேரத்திலே, கணவன் கைவிட்ட நேரத்தில் ஏசப்பா கைப்பிடிச்சிட்டார. அவர் நடத்திட்ட அற்புதம் என்ன தெரியுமா? அதனால தான் நீங்கள் சோர்ந்து போயிறாங்க. இரவு முதல்ல கூப்பிடுங்கன்னு சொல்கிறேன். கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. கூடுற பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பாக நியாயம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிறவர், அற்புதம். கூட்டுக்கிட்டே இருந்த எனக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்ய மாட்டார்? கண்டிப்பாக செய்வார். தேங்க்யூ. அவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, கிருபைக்காக இரக்கத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் நியாயம் செய்கிறவர். இரவும் பகலும் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்துருங்க ஏசப்பா. சோர்ந்து போகாமல் பிள்ளைகள் ஜெபிக்கட்டோண்டவரே. நான் சோர்ந்து போகாமல் ஜெபிச்சதுனால தான் இன்றைக்கி நான் சாட்சியாக இருக்கிறேன். எத்தனையோ இரவுகளை பகலாக்கியிருக்கேன். எத்தனையோ இரவுகளை தூங்காமல் ஜெபிச்சிருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி நான் சாட்சியாக இருக்கிறேன். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கு.
எத்தனையோ மக்களை நோயிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கீங்க. கொரோனாவில் 3 நபர் செத்து போன இருந்த நபரை இன்றைக்கி வர உயிரோடு வச்சுருக்கீங்க. எவ்வளோ பெரிய அதிசயம் செஞ்சுட்டு இருக்கீங்க இயேசப்பா. அப்படிப்பட்ட காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கட்டும். கரங்களே தாழ்த்துறேன். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே, நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி இயேசப்பா. செய்து ஆண்டவரே, இந்த டிவியை நடத்துகிற அருமையான மகனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜோஸ்வா ஐயாவை ஆசீர்வதிங்க, அவரோட மனைவியை ஆசீர்வதிங்க இயேசப்பா. அது கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த டிவி நடத்துகிற மகன் மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா. இரத்த கொட்டைகளையும் மறைத்து கொள்ளுங்க. இன்னும் அனைவருக்கு பிரயோஜனமாக மாற்றி கொடுத்துருங்க இயேசப்பா. அவளுக்கு தேவையெல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். பண தேவைகளை சந்தித்து இன்னும் பல மாவட்டங்களில் இந்த டிவி சேனல் போகணுப்பா. அது மட்டும் இல்லை, செல்லில் எல்லா இடமும் போகுது. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் ஃபோன் பண்ணி உங்கள் செய்தியை நாங்கள் கேட்டோம், எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இயேசப்பா. நீங்கள் அப்படிப்பட்ட கிருபை கொடுத்துருக்கீங்க. உங்கள் கோடி ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். உலகமெங்கும் இந்த டிவி பரமட்டு இயேசப்பா. உதவி செய்யுங்க. மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பெருகட்ட ஆண்டவரை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. கரங்களை தாழ்த்தி பெரிய காரியம் செய்யுங்க. இரத்த குட்டைகளையும் மறைத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். இந்த டிவியில் செய்து கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வைங்க. கேட்குற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். ஏதோ செய்தி கேட்டோம் நல்லா இருந்து அல்ல ஆண்டவரே, அற்புதம் அதிசயம் நடக்கணும். அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும். ஏதோ ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும் ஏசப்பா. நியாயம் செஞ்சிடணும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும். பெரிய காரியங்களுக்கு வசனத்துப்படி பிள்ளைகளை ஆசீர்வதி. பரிசுத்தக்கரை கூட இருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். பாட்டு நல்லா இருந்து, செய்தி நல்லா இருந்து, ஜெபம் நல்லா இருந்து இல்லை, மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் ஆண்டவரே. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. கிருபைகள் மறைத்து கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.